போதிதர்மர் என்ற சிற்றரசர் வந்து கிபி 6ஆம் நூற்றாண்டுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அ சீனாவுக்கு போயிருப்பாரு. அங்க போயிட்டு வந்து பௌத்த சமயத்தை வந்து சொல்லிக் குடுத்துருப்பாங்க. அதுல இருந்து உருவான தத்துவம் தான் பார்த்தீங்கன்னா, ஜென் தத்துவம். அது வந்து அப்புறம் சீனால இருந்து அகைன் வந்து ஜப்பானுக்குலாம் வந்து பரவியது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதனால வந்து போதிதர்மருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சீனர்கள் வந்து அங்க ஒரு கோவில் கட்டி, அதுல சிலையும் வச்சு வணங்கி வராங்க அப்படின்னு குடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வேணுகோபாலன். அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கோடை வயல் என்ற ஒரு கவிதை எழுதியிருப்பாரு. நெக்ஸ்ட் திருவையாற்றில வந்து அவர் பிறந்திருப்பாரு. அவர் நெக்ஸ்ட் மணிப்பால் பொறியியல் கல்லூரியில் வந்து எந்திரவியல் மீன்ஸ் வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல வந்து பேராசிரியரா இருந்திருப்பாரு. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து எழுத்துக்கால புது கவிஞர்களுள் ஒருவர் இவர். எழுத்துக்கால புதுக்கால கவிஞர்களில் ஒருவர். மீட்சி விண்ணப்பம் அப்படின்ற ஒரு கவிதையும் எழுதியிருக்காரு. அப்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கோடை வயல் என்னும் கவிதையை வந்து எழுதியிருக்காரு. எழுத்துக்கால புது கவிஞர்களில் ஒருவர். மீட்சி விண்ணப்பம் என்ற கவிதை தொகுப்பையும் எழுதியிருக்காரு. காலக்கணிதம் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா, கண்ணதாசன். இது வந்து இப்போ நடந்த பிஜில தமிழ் எலிஜிபிலிட்டில கேட்டிருந்தாங்க. கண்ணதாசனோட இயற்பெயர் வந்து முத்தையா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா, சிவகங்கை மாவட்டத்தில சிறுகுடல்பட்டியில வந்து பிறந்திருப்பாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா, 1949ல "கலங்காது இரு மனமே" என்ற ஒரு பாடல், சினிமா பாடல் மூலியமா வந்து ஃபேமஸ் ஆயிருப்பாரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சினிமா பாடல் மூலம் ஓகேங்களா, திரைப்பட பாடல் மூலம் மெய்யியலை வந்து மக்களிடைக்கு வந்து பரப்பியிருப்பாரு. மீன்ஸ் வந்து சொல்லிக் குடுத்துருப்பாங்க. அது மூலியமா அந்த நியூஸ் வந்து போயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் "சேரமான் காதலி" என்னும் புதினத்திற்காக வந்து பார்த்தீங்கன்னா, இவரு சாகித்ய அகாதமி விருது வந்து வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் இவர் வந்து தமிழக அரசின் அரசவை கவிஞராகவும் விளங்கியிருப்பாரு. இதே மாரி நாமக்கல் கவிஞரும் வந்து தமிழக அரசின் அரசவை கவிஞரா விளங்கியிருப்பாரு. அப்ப கண்ணதாசன் அப்படின்னா, காலக்கணிதம்ன்ற நூலை எழுதியிருப்பாரு. இவருடைய இயற்பெயர் வந்து முத்தையா. இவர் வந்து சிவகங்கையில சிறுகுடல்பட்டியில வந்து பிறந்திருக்காரு. நெக்ஸ்ட் "கலங்காதிரு மனமே" எந்த வருஷம் எழுதியிருப்பாருன்னா, 1949 மூலியமா வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிருப்பாரு. சினிமா பாடல் மூலம் பார்த்தீங்க அப்படின்னா, மக்களிடையே மெய்யியலை வந்து பரப்பியிருப்பாரு. நெக்ஸ்ட் "சேரமான் காதலி" என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது வந்து வாங்கியிருக்காரு. இவரோட நூல்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கு. அது 11த், 12த் புக்ஸ்ல இருக்கு. இது வந்து தமிழக அரசின் அரசவை கவிஞராகவும் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இவரு இருந்திருக்காரு.